guys, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸ்ங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ரவை மைதா பணியாரம் தான் எங்க மம்மி செஞ்சு காமிக்க போறாங்க. ஈஸி மெத்தட்ல வாங்க வீடியோக்குள்ள போய் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த டிஷ் வந்து எங்க மம்மி என்ன விசேஷமா இருந்தாலும் இது செஞ்சிருவாங்க. அதுபோல நீங்க வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை மட்டும் செய்யாம இந்த ரவை மைதா பணியாரத்தை செஞ்சு பாருங்க. வாங்க மக்களே வீடியோக்குள்ள போய் ஈஸி மெத்தட்ல செய்ய ஆரம்பிக்கலாம். ஒன்று செஞ்சு சாப்பிட்டீங்களா அடுத்தடுத்து நீங்க கேட்டு விரும்பி வாங்கி நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. செய்ய ஆரம்பிக்கலாமா? மக்களே செய்ய ஆரம்பிக்கலாமா? இது செய்கிறதுக்கு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வீட்டில் உள்ள பொருளை உபயோகித்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஈஸி மெத்தடில். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் ரவா. மெயினாக ரவா வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் எடுக்கிறேங்க. அதில் 3/4 கப்பு ஜீனி எடுக்கிறேன், 1 பிஞ்சு சால்ட் எடுக்கிறேன், 1 முட்டை எடுக்கிறேன். இது எல்லாத்தையும் பிசைகிறதுக்கு திக்கு தேங்காய் பால் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். அதில் 1 கப்பு எடுத்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு வைக்கணும் மக்களே. ஊற வச்சிங்கன்னா அந்த ரவை எல்லாம் உப்பி வரும். ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறி வந்தோன்னே பாருங்கள் அந்த தேங்காய் பால் எல்லாம் உறிஞ்சி குடிச்சிட்டு நல்ல கனமான கெட்டியாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதில் வந்து நீங்கள் கிஸ்மிஸ் போட்டுக்கலாம், முந்திரி, பாதாம் பருப்பு, எந்த நட்ஸும் உங்களுக்கு பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்து முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேங்க. ரவாவை வந்து நீங்கள் யோசிப்பீங்க வறுக்கணுமா வறுக்க வேணாமாண்டு. ரவாவை வறுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த பாக்கெட்டுக்குள்ளே வறுத்த ரவா தான் இருக்கும். அதனால வறுத்த ரவாவை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் வந்து நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 பிஞ்சு வந்து சோடா உப்பு நல்லா லைட்டாக மினிக்கோன்னு தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துட்டு நம்ம பொரிக்க போகிறப்ப மட்டும்தாங்க ஒரு கையளவு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கணும். உப்பு ஜீனி எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குங்க. மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சோணும். அப்படியே நம்ம கையில் ஒரு கொஞ்சம் எடுத்து பால்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில் போட பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்பூனில் ஓட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து எண்ணெயை வந்து காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில், மீடியம், ரொம்ப லோவில் ரொம்ப மீடியம் இல்லாமல் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் போட்டு எடுத்து எல்லா சைடும் ஒன்று சொன்னாப்பில் செவக்கிற மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவை மைதா பணியாரம் சூப்பராக டேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் ரெடி ஆயிரும். மணக்க இருக்குங்க. இதை நீங்கள் நெய்யில் கொஞ்சம் பாதி எண்ணெயும் நெய்யும் சேர்த்து பொரிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமனமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டைம் இந்த ரவை மைதா பணியாரத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் எதுவும் விசேஷமாக நீங்கள் இந்த பணியாரம் மட்டும்தாங்க செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. எல்லாமே கொலக்கட்டை கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செய்வீங்க. அதோட இந்த ரவை மைதா பணியாரத்தையும் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குமா, நீ செஞ்ச கைக்கு தங்க வளையல் தான் நான் வந்து செஞ்சு போடணுன்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் உள்ள முட்டை கேக்கை விட இது சூப்பராக இருக்கும். ஏன்னா தேங்காய் பால், அதை விட ரவை, அதை விட மைதா எல்லாம் கலந்து, இதை விட மெயினான பொருள் முட்டை சாஃப்ட்டுக்கு எல்லாமே கலந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக, வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் அந்த முந்திரி பருப்போடு கடித்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் அசத்துங்க. கிட்ஸுங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவு பிரியமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிற வரை எனக்கான வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.